தோட்ட கிணறு இல்ல ஆமா நேரம் கொடுப்போம் எல்லாம் மற்றது இதுதான் அந்த முட்டி கத்தரி பெருசாக இதுதான் அந்த மட்டைவில் முட்டி கத்திரிக்காய்ன்றது உருண்டை கத்திரிக்காய் இந்த சொல்லலாம் நிறைய தோட்டம் ஃபுல்லா வழி முதல் காய்கறிகள்லாம் இதில் வரும் நோயை கட்டுப்படுத்தலாது பெண் இதில் வந்து எல்லாமே அழுகி போயிட்டாங்க சரி பிஞ்சிருக்கு ஜெயிலும் பாருங்க ஒரு கத்திரிக்காய் வந்து நிற்கிறது இந்த மழை காலங்களில் நீச்சல் அடிக்க ஆயில மரம் நிற்கிற இதுக்கு பாருங்க இந்த நீளம் பட்டு கத்தரிக்காயோ கக்கரிக்காயோ ஏதாச்சும் வந்து பூச்சி வேணும் அடிக்க பார்த்தாங்க அடிச்சு வந்து தலையிட்டா வந்து வாசல் என்ன வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு காணொலி ஊடாக இன்றைக்கு நாங்கள் எங்க நிற்கிறோம் மட்டும் பார்த்தீங்கன்னா மட்டுவில் அழகான தோட்ட பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம் பாருங்க மட்டுவில் இன்றைய அழகான தோட்ட பகுதியில் இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் இந்த தோட்டம் எவ்வாறு இருக்கின்றது இந்த தோட்ட வழியின் அழகையும் பார்த்து கொண்டு பயிர் செய்கைகள் எவ்வாறு நடைபெறுகின்றன இப்பொழுது வந்து சரியான விலை மரக்கறி எல்லாம் பயங்கர விலை விற்குது அப்போ இந்த மரக்கறி பயிர் செய்கை எவ்வாறு விளைச்சல் கொடுக்கின்றது என்ன நிலையில இருக்கின்றதை இந்த காணொலி ஊடா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள ஒரு தோட்ட கிணறு காணப்படுது நிறைய பாசி பிடிச்சு போயிருக்கு அப்படியே பச்சை பசையிலண்டு அதுல பாருங்க ஒரு போட்டி வண்டில் மாடு போகுது கீழே பார்த்தோம்டா பயறு பயிற்சிகை என்ன பயரெல்லாம் வாங்கிட்டினம் போல இருக்கு கன பகுதிகள் வந்து வெறும் தோட்டமாகவும் சில பகுதிகளில் வந்து பயிற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கு இந்த இடத்த பாருங்க இடத்த ஃபுல்லாவே பயறு பயிற்சிகை தான் இந்த பக்கம் பாருங்க ஒரு பரந்தளவு இடத்தை பிடிச்சி கத்தரி தோட்டம் இந்த பகுதியானது மட்டவில் பண்டித்தளச்சி அம்மன் பின்னால் உள்ள தோட்ட பகுதியாகும் இந்த மட்டவில பொறுத்தளவில் கத்தரி என்றாலே அந்த வெள்ளை கத்தரிக்காய்கள் தான் நிறைய காய்க்கும் இப்போ கத்தரிக்காய் சரியான விலை சந்தையில் வந்து 500-600 ரூபா மட்டும் போய் கொண்டிருக்கு பயிற்றங்கொடி வச்சுக்க பயித்தங்காய் இந்த தோட்டத்துக்கு ஒரு காப்பரனாகவும் மற்ற அதிலும் பயிற்றங்காய்கள் ஆயக்கூடியதாக இருக்கு இந்த தோட்டத்துக்கு இதில் இருந்தா இந்த கிணத்துல இருந்தா தண்ணி பாய்ச்சப்படுது இங்க பாருங்க பைப்பு போகுது ஐயா வணக்கம் ஓமம் உங்களுடைய தோட்டம் ஓமம் என்ன மாதிரி இப்ப விளைச்சல்கள் விளைச்சல் என்ன மழையால இப்பெல்லாம் காய்க்குது முழுக்க சூத்தியா கிடக்கு மருந்து கழிந்த நிறைய காய் குறை வெண்ணையா ஓ நல்ல காய் காய்ச்சது பங்குவி இதெல்லாம் சூத்தியா தான் காய்க்குது பாருங்க என்னையை தான் பிடுங்கணும் எல்லாம் இந்த மற்றதுக்கும் நீங்கள் ஆயிரத்துல அரைவாசி சூத்து தானே அரைவாசி இல்லை முக்காவாசி பிடுங்கான விடக்கூட மரத்தில்
இந்த ஒன்று ரெண்டு நல்லதாக காய்க்கும். ம். இது எங்க சந்தைப்படுத்துறது? சந்தை வந்து எடுக்கிறவையோ? வந்து எடுப்பாங்க. இப்போ எவ்வளோ ஐயா போகுது கத்தரி? இப்போ சரியான விலையாச்சு. ஓமா 400 ரூபா வாங்க. கிலோ 400 உங்கள்கிட்ட எடுக்கணும். ஓ அதுக்கு காய்ச்சா பரவாயில்லை, நிறைய காய்ச்சி வேண்டாம் லாபம். இப்போ விலை நேரம் இப்படி காய்க்காம இருக்கிறது உங்களுக்கு சரியான கவலையா இருக்கும். இப்போ என்ன இருந்தாலும் தெரிஞ்ச ஒரு 5 கிலோ வராது. இனி தவத்தி எடுக்க நிறைய கழிவு போகும். இந்த இதுகளெல்லாம் கொண்டு போதும். ஐயா இந்த மட்டுவில பொறுத்தளவில் இந்த வெள்ளை கத்திரிக்காய்ண்டா சரியான கிராக்கி. இந்த மட்டுவிலுக்கு வெள்ளை கத்திரிக்காய்ண்டாலே பொறும்பா கதைப்பினம். ஓ மட்டுவில் கத்திரிக்காய்ண்டா இப்படித்தான் இருக்கு, இதை விட இன்னும் பெருசு. முந்தி உருண்டையா இருக்கும். என்ன அதெல்லாம் இப்போ விட்டாச்சு. ஏன் அப்படி மாறினது? இல்லை அது ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். இல்லை இல்லை அந்த இனத்தை விட்டுட்டோம். அந்த இனம் இப்போ மறைவி போச்சு. இதுக்கே விட்டாலும் சூட்ட மாறாது. இல்ல பாருங்க ஐயா நிறைய ஆஞ்சிருக்கிறார். நீங்கள் கேட்கறது இதுதான் அந்த மட்டுவில். இதுதான் அந்த முட்டி பழைய சூத்த இல்லாத இதுதான் மட்டுவில் முட்டி. இது அதுல சிவாப்பு. இதுதான் பழைய காலத்து முட்டி, இதை விட இன்னும் பெருசாக வரும். இதுதான் அந்த மட்டைவில் முட்டி கத்திரிக்காய்ன்றது, உருண்டை கத்திரிக்காய். இதுல பாருங்க இதுல கூட இப்ப எனக்கு பாதிப்பு தான், பூச்சி அடிச்சிருக்கு. அது இந்த மழை பெய்ய பெய்ய. ஐயா என்ன சொல்றாருன்னா பாருங்க இவ்வளவு கத்திரிக்காய் ஆஞ்சு கொட்டிருக்கா, ஆனா இதுல தவத்தி எடுக்க ஒரு கொஞ்சம் தானம் பெறும். அப்ப பாருங்க என்ன நிலப்பாடு. இப்ப இந்த விளையாட கால பகுதியில இப்படி நடக்கிறது அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். மருந்துகளும் அவ்வளவு திறம் இல்லை, பழைய மருந்துகள் மாதிரி இல்லை. இப்போ வேலை செய்யற தன்மை குறைவு. இது எந்த கால பகுதியில இந்த நடுவை செய்யறது? இது மார்கழி கடைசி தை மாதம். தையிலையா? தை முன்னுக்கு. நீங்கள் நாட்டு எடுத்து நடுறதோ இல்லை நீங்க நாட்டு வைக்கிறீங்களோ? நாங்களே போட்டுதான் நடுவோம். வேண்ட இனங்கள் எல்லாம் மாறி போடும். இனியும் நல்லது காய்க்கும். இப்ப இது ஒரு டேர்ன் சூத்த. நிறைய மருந்து கொடுக்கணுமே. மருந்துதான் சிலவு. நெடுக மழை குளிர்மைக்கும் சூட்ட கட்டுப்படாது. பாருங்க எவ்வளவு களைய போகுது. காலத்துல மட்டையின் முட்டி என்ற பேர் இப்பெல்லாம் கைவிட்டாச்சு. இல்லை உங்களுக்கு இந்த முறை அனுப்படி பழுதா போயிருக்கு இல்லை வளமையில? இல்லை எலி சேர்ந்து நல்லது காய்க்கும். மழை இந்த காலத்தோட விட்டால் இனி பிறகும் மருந்து அடிக்க நல்லது காய்க்கும். இது இப்போ எத்தனை மாத கண்டையா? இது இப்போ பங்குனி தை மாசி பங்குனி சித்திரை 4 மாதம் முடியும். 4 மாத கன்று. எவ்வளவு காலத்துக்கு இது இருக்கும்? இது 6-7 மாதத்துக்கு நிற்கும். இந்த முறை 2 மாதத்துக்கு இல்லை அறுவடை எடுக்கலாமா என்ன? தண்டு இல்லை, அது சொல்லல காலநிலையில பொறுத்து கூடவும் வரும். இல்லை எவ்வளவு பரப்பில் ஐயா வச்சிருக்கிறீங்க? இது நாங்கள் கொஞ்சம் தானே ஒரு 600 2 பரப்பு. அப்போ அங்கால நிற்கிற எல்லாம் வேறு? அது வேறு பக்கத்தில் அதுக்கு நிற்கணும். எல்லாரும் கை விட்டாச்சு. இப்போ இப்படி பொடிகள் எல்லாம் வெளியிலும் அங்கே செய்கைக்கு எல்லாம் இல்லையாக்கள். அதுதானே என்ன குறைவா இருக்கு. இஞ்சாலெல்லாம் நெல் விதைச்சாச்சு. முந்தி இந்த போக மாட்டேங்க ஃபுல்லா கத்தரியா தான் இருக்குமே. அரைவாசி செய்கையும் குறைஞ்சி போச்சு. அதெல்லாம் விலை அரைவாசின்ட்டு சொல்லல, நிறைய தோட்டம் ஃபுல்லா வலிமையா தான் கிடையாது. இதுல இருந்து அங்க போகும், அங்க பிணைக்கிறவான பெருமையா தான் இருக்கு. கத்தரி தான் பழைய காலத்துல. இப்ப எல்லாரும்
வெளிநாடும் அங்கே கொஞ்சம் விட்டாச்சு. இந்த வெளிநாட்டாலானோ இல்லாட்டி ஆர்வம் குறைஞ்சு போச்சு. இப்போதே ஆக்கள் தெரியாது எல்லாம் இதில் ஈடுபடாமல். இப்பெல்லாம் கழிவு தான் போகும். முதல் காய்ச்சது நல்ல பங்குனி மாதம். அப்போ இது 2ஆம் தரமா? இல்லை, இது முதல் காய்க்க எல்லாம் இப்படி ஒரு சைஸில் வரும். சுத்தம் இல்லை, பார்க்க தேவையில்லை, போடலாம். இல்லை, இப்போ இது எத்தனாம் தரமா ஆயிரியல் வச்சதுக்கு? இது இப்போ எத்தனை சொல்கிற பங்குனி சித்திரை முடியுது. சரியண்டா சொல்லுவேன்னா லாபமும் தரும், அதே போல நிறைய செலவும் கூட. அதிகம் இப்போ பயிரெண்டாலே அதிகம் நோய் தொற்று தாக்குறதுன்னா கத்தரி தானா மண்ணையா? இது நோயை கட்டுப்படுத்த இல்லாது. இப்போ இன்னும் மருந்துகள் அடித்தால் பழைய மாதிரி. இப்போ இப்படி இந்த கத்திரிக்காய் இப்படி இருக்கும்போது நீ அது மருந்துக்கு ஞாபகம் செலவாகும். ஒரு காடிக்காய் 5000 6000 வேணும். நேரம் விடுறதே அடிக்கிறான். இல்லாட்டி இந்த கழிவுக்கு ஒரு கிலோ போட்டு எடுக்கணும். இது எடுக்க மாட்டாங்க. இப்போ எல்லாம் பெரிய பொருள், நல்ல பொருளை தானே சந்தையில் நாடுங்க. அது ஒரு சூத்தி என்றாலும். அப்போ இனி கத்திரிக்காய் சீசன் முடிய என்ன பயிர் வைப்பீர்கள்? இது ஒன்றும் இல்லை, இதுதான் கத்திரி தான். அப்போ நீங்கள் வளமையாகவே கத்திரி தான். அப்புறம் நெல் காலங்களில் நெல் விதைக்கிற போல. இந்த காணிகளுக்கு நெல் விதைக்கிறது இல்லை. இப்போ இஞ்சால விதைச்சாச்சு. நீங்கள் இது காலங்காலமாக கத்திரி தான். நெல் விதைச்சு போட்டு நடையில. ஐயா இந்த தோட்டத்தில் வந்து காலங்காலமாக கத்திரி தானே நட்டு எடுக்கிறார். இதுக்குள்ள வந்து நெற்போகத்திலும் அவர் நெல் விதைக்கிறேன் இல்லையா? நான் இந்த முறை ஐயா கொஞ்சம் கவலையோட இருக்கிறேன். நாங்களும் கூட இதை மாதிரி 3 மடங்குனார் அங்கால நெல் விதைச்சு போட்டோம். அங்கே அந்த பனக்கரையில் கொண்டு நெல் விதைச்சாச்சு. உங்களுக்கு புறம்பாவம் இருக்குது. சுத்தையாக தான். இதில் வந்து நெல் விதைக்கிறேன். இதில் கத்தரி வைக்கிறேன்டா நெல் வைக்கிறது இல்லை. அங்கே மாடு நிற்கிற விட முந்தி கத்தரி தான். இப்போ எல்லாரும் நெல் விதைக்கணும். இந்த துபாய் பூசணிக்காய் தோட்டம் புது வெள்ளரி. இது வெள்ளரியா? அதுவும் மலையாள செய்யறதா எல்லாம் சூத்த ஊத்தி. அது உங்களா? இல்லை, அது பக்கத்து தோட்டக்காரன். ஒரு பழமும் நல்லது இல்லை. அது நெடுக மழையும் ஆகாது. அடிக்கடி இப்ப மழை பெய்து கொண்டு இருக்குது. சரி, இனி அடுத்த முறையாக உங்களுக்கு நல்ல காய்க்கணும்னு நினைக்கிறோம். நன்றி ஐயா. பார்த்தீங்கன்னா இது வெள்ளரி தோட்டம், வெள்ளரி பழம். இதுல வந்து காணல வெள்ளரி தோட்டம். இங்க பாருங்க, வெள்ளரி பழம் எல்லாமே அழுகி போய்தான் கிடையாது. இந்த போகம் பிழைச்சிட்டு போல. இந்த நிலைய பழங்கள் பாருங்க எல்லாம் பழுதா போய் எரிச்சு எல்லாம் போட்டு கிடக்கு. இதுல ஒரு வெள்ளரி பிஞ்சு இருக்கு. இங்க பாருங்க, இதுல வந்து நிறைய வெள்ளரி பிஞ்சு இருக்கு. இங்க அநியாயமா போயிட்டு நிறைய. இதுல கத்தரி தோட்டம், அதுக்கு பக்கத்துலயே வெள்ளரி தோட்டம். வாங்க அப்படியே பார்த்து கொண்டு போகலாம். அதுல பாருங்க ஒரு கிணறு இருக்கு. இந்த தர பயிற்சிக்கு ஏதுவாக புலப்பட்டு இருக்குது. இதுல பார்த்தீங்கன்னா பயறு தோட்டம்.
நிறைய கத்தரி தோட்டம் தான் இருக்கு கூட. இங்கே ஈழம் பாருங்க ஒரு கத்தரி தோட்டம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கத்தரி தோட்டம் செய்யப்பட்டுள்ளது. இன்னும் இப்போ பூ வருகுது விடத்து. ஆனால் நிறைய பூச்சி தாக்கம் ஏற்பட்டுருக்கு. இது பாருங்க இப்படி அழிவடைஞ்சா மரக்கறி விலைகள் கூடத்தானே செய்யும். இதில் பாருங்க மாடுகள் புட்கள் மேய்ந்து கொண்டு நிற்கிற வித்தியாசமான மாடு, பசு மாடு நல்ல வடிவா இருங்க. இந்த கண்களே தெரியவில்லை. பூசணி செடிகள் வச்சுக்குது. வெயில் நேரம் முளைப்பாறை கொள்ள தோட்ட இடையில ஒரு பூவரசு வச்சிருக்கீங்க. இந்த பூவரசின் நேரமே வெயில் நேரம் தான் தெரியும். இதில் களைச்சி வேர்த்து வேலை செய்துட்டு வந்து நிற்கும் போது இந்த காத்தும்புல அவ்வளோ ஒரு இதமாக இருக்கும். இந்த பக்கமும் பயர தோட்டம் தான். இடிச்சு விடுவான் தெரியா பார்க்குற பார்வையே புலையாக. வீல பாரு எப்பா பாருங்க பெரிய கிணறு. இந்த மழை காலங்களில் நீச்சல் அடிக்க இல்லை வந்து கத்தரி தோட்டம் இருக்கு. அண்ணா ஐயா கத்தரி ஆஞ்சு ஒன்று நிற்கிறேன். ஐயா இந்த தோட்டத்துக்கு எப்படி விளைச்சல்? முன்ன மஞ்சாறு காய ஆஞ்சாது. விலையில அயிலம் ஒரு தோட்டத்துல ஐயா சொன்னார் சரியான எல்லாம் சூத்தையாம் சூத்தம் முழுக்க நிறைய ஆஞ்சா கூட ஒரு 5-6 கிலோ தான் தவத்தி வருது. நேற்று கணக்கு ஆஞ்சு ஒரு 5-6 கிலோ நல்ல அவ்வளோ சூத்து. ஏன் இந்த முறை அனுப்புடியோ? இந்த முறை நான் மோசமாகிறது மருந்து கொடுத்தது தானே. மருந்து அடிச்சாச்சு. மருந்து பேத்தின பாரபாடு அடிக்கிறோம். என்ன இப்போ இடையில பெய்த மழையாலையா இல்லை என்ன எடுக்க சூத்தான் வருது. இப்போ குடிக்கிற பிஞ்செல்லாம் சூத்தா என்ன ஃபுல்லாவே அந்த பூச்சி தான் அடிச்சிருக்கு. பூச்சி தான். ஒரே பூச்சி இருந்தும் அடிச்சாச்சு. என்ன பாடல் மாதிரி வருதோ இல்லாட்டி பூச்சி அடிக்குதோ? பூச்சி அடிக்குது. சூத்து சூத்து சூத்தைக்கு அதுதான் கண்டுபிடிக்கலாம். கத்தரி நிற்கிற இதுக்கு பாருங்க. அதுதான் முன்ன வந்தாரு காய ஆஞ்சாது. ஏன் இல்லைன்னு சொல்லுவேன். ஆஞ்சதான் போதுமான தங்கினிலே ஆஞ்சனாங்க. செலவு கேட்ட வரவில்லையா? அப்ப இந்த காலப்பகுதியில இங்க ஃபுல்லா கத்தரி தானே என்ன ஐயா கூட? இந்த வங்கினியில கத்தரி தான். இதுக்கு அந்த வெள்ளை கத்தரி தானே? வெள்ளைதான் முழுக்க வெள்ளை. ஏன் மட்டவில்ல இந்த மட்ட கத்தரி வராதோ? ஹைப்ராட். இந்த நீளம் தான் வெங்காயில நட்டு 2-3-5-6 கன்று நட்டு காய்க்கு. ஆனா இந்த பூமிக்கு பெரும்பாலும் அந்த வெள்ளை கத்திரிக்காய் தானே. வெள்ளை கத்திரிக்காய் தானே. பட்டு கத்தரிக்காயோ கக்கரிக்காயோ சின்ன கக்கரியோ என்னன்னு தெரியல, நீங்க சொல்லுங்க. இது ஒரு கிணறு பாருங்க. ஐயா சொல்ற இப்படி கத்தரி பக்கத்துல இப்படி சணல் விதைச்சா வந்து பூச்சி வேற மருந்து அடிக்க பார்த்தோம். நாங்கள் அடிச்சு விடுவோம். இது யார் வச்சது இந்த சணல்? இது யாரு அவங்க இருக்கக்கூடாது. அப்ப நீங்க சொல்ல இல்லையா அது கத்தரிய தாக்கம் கேட்க இல்ல? இஞ்சால கத்தரி இஞ்சான சணல், இந்த சணல்ல வர பூச்சி முழுக்க இங்க கத்தரிக்கு விழுந்து இந்த கத்தரிக்கு பாதிப்புண்டு. இப்ப பாருங்க இதுவும் உண்மையில தேவையான விடயம் தானே. ஏன்னா வந்து பசலை என்ன தோட்டத்துக்கு பசலை, ஆனா இருந்த போதிலும் இந்த கத்தரி வைக்கும் போது இதை வச்சா இதுக்குள்ள பூச்சி அடிக்குதா? ஐயா வந்து மிகவும் கவலைப்படுற. சரி.
நன்றி உறவுகளே, மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.